வணக்கம் அன்பின் சொந்தங்களே, வெல்கம் டு அவர் வில்லேஜ் குயின்ஸ் சேனல். நாங்க இன்னைக்கு தான் புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். உங்களோட அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு எப்பவும் கிடைக்கணும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எல்லாரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறோம்னா ஃபர்ஸ்டா இனிப்போட ஸ்டார்ட் பண்ணலாம்னு கலர்ஃபுல் கேசரி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம தோட்டத்திலேயே இருக்க கருப்புசாமி கோவில் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தோட்டத்திலேயே கருப்புசாமி கோவில் கட்டியிருப்பாங்க. நம்ம தோட்டத்துலேயும் அப்படி தான் இருக்குது. இது நம்ம தோட்டத்திலேயே இருக்க கருப்புசாமி கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சு அது நிறைவேறி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறக்காக வந்துட்டு வேல் எடுத்து வைப்பாங்க. யூடியூப்பில் நல்லபடியாக தொடங்கி எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறக்காக நாங்களும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு சமைக்க கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேசரி செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரவை எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ரவை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றணும். அதே கப்பில் 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவைக்கேற்ப திராட்சையும் முந்திரியும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தூள் தூளாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் மில்கி மிஸ்ட் நெய் எடுத்திருக்கோம். இது நல்லா சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். அதுக்காக தான் மில்கி மிஸ்ட் நெய் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வடைச்சட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றி அதில் வந்துட்டு நம்ம முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டு 1 by 1 வறுத்தெடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது முந்திரி போட்டு வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்தளவுக்கு முந்திரி போட்டுக்கோங்க. அது வந்துட்டு இவ்வளோ தான் அப்படின்ட்டு இல்லை, நம்ம கேசரி செய்கிறத பொறுத்து தான். எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்தளவுக்கு முந்திரி போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு முந்திரி நல்லா இளவறுப்பாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனிஸ் ஆகணும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு திராட்சை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திராட்சை போட்டு அதையும் நல்லா இளவறுப்பாக வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திராட்சை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திராட்சையும் நல்லா இளவறுப்பாக வறுத்து அது திராட்சை பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும், புஷ்ஷுன்னு உப்பி வரும். அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். அங்கே பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. உங்களுக்கு பார்த்திங்கனாவே வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா உப்பி புஷ்ஷுன்னு வரும். அந்தளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் திராட்சையும் ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்திங்கன்னா தான் வரும். அந்த நெய் மணத்துக்கும் திராட்சை வறுக்கிறதுக்கும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், மாற்றியாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம நெய்யில் வந்துட்டு ரவையை வறுத்தெடுத்துக்கலாம். அதே நெய்யில் ரவையும் நல்லா வறுத்தெடுக்கணும். ரவை வந்து நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி ஆகணும், கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆகணும். அந்தளவுக்கு வறுத்தெடுக்கணும். அப்போ தான் நல்லா கேசரிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதிலும் உதிரி உதிரியாக இருக்கணும். உதிரி உதிரியாக எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வறுக்கணும். நல்லா கை விடாமல் கலரிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கை விட்டீங்க அப்படின்னாலுமே அப்படியே அது அடிப்பிடிச்சிக்கும். அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது அடிப்பிடிக்காமல் அப்படி கலரிட்டே இருக்கணும். கலராமல் விட்டீங்க அப்படின்னா அடிப்பிடிச்சிக்கும். இப்படி நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா ரவையை வறுத்தெடுத்துக்கணும். நல்லா ரவையை வறுத்தெடுத்து இதையும் ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா தனித்தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரவையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு அந்த பவுலில் 1 பவுல் ரவை எடுத்தோம். ஸோ 1 பவுல் ரவைக்கு அளவு எவ்வளோ அப்படின்னா 3 பவுல் அதில் தண்ணி ஊற்றணும். அதுதான் கரெக்டான அளவு. 1 கப்பு ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதுதான் கரெக்டான அளவு. இந்த அளவு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் ரவை ரொம்ப கேசரி வந்துட்டு ரொம்ப கொலகொலனும் போகாது, ரொம்ப கெட்டியாகவும் வராத, கரெக்டான பதத்தில் இருக்கும். 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்துட்டு தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம பேசுவோம். நாங்கள் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் மாற்றிப்போம். இப்போ பார்த்திங்களா, தண்ணி ஓரளவு கொதிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கலர் பவுட்ரு போட்டுக்கலாம். நாங்கள் ஏன் எல்லோ கலர் போடுறோம் அப்படின்னா, இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ மங்களகரமாக மஞ்சள் கலரில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்துட்டு நாங்கள் எல்லோ கலர் கேசரி செய்யலான்ட்டு இன்றைக்கி எல்லோ கலர் பவுட்ரு போட்டிருக்கோம். நீங்கள் என்ன கலர் வேணாலும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட கலர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோங்கள்ல நெய்யில் ரவையை, அதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ரவையை வந்துட்டு கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும். நல்லா கலர்னிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு கெட்டியான ஓரளவுக்கு கிரேவியான கன்சிஸ்டன்சி வரும். நல்லா கலரிகிட்டே இருங்க. அந்த மாதிரி கெட்டி வரக்கூடாது. கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். நீங்கள் கைவிடாமல் அதுக்காக தான் கலரிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன். கைவிடாமல் கலரிகிட்டே இருங்க, அப்போ தான் அந்த கெட்டிப்பதம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி கலரிகிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் விட்டிங்க அப்படின்னாலுமே அந்த கெட்டியாக பிடிச்சிக்கும். இப்போ வந்துட்டு ரவை ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி கெட்டி ஆயிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகர் போட்டுக்கலாம். சுகர் வந்துட்டு நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ, 1 கப் ரவை எடுத்தோமா அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். தண்ணி வந்துட்டு ரவை எடுத்த கப்பில் 3 கப் அளவு சேர்த்தணும். சுகர் வந்துட்டு 1.5 கப் அளவு சேர்த்தணும். அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். கரெக்டாக ரொம்ப கெட்டியும் ஆகாமல் ரொம்ப கொலகொலனும் போகாமல் கரெக்டான பதமாக இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், இப்படி நல்லா கலரிகிட்டே இருங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக. இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கோங்களா ஆல்ரெடி நெய்யில், அதையெல்லாம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வறுத்து சேர்த்திக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலரி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலரி விட்டாச்சு. முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திக்கலாம். நல்லா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து அதையும் நல்லா கலரி விடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கொலன்னு இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக வந்துட்டு நெய் ஊற்றிக்கலாம். சேம் அதே மில்கி மிஸ்ட் நெய் தான் நாங்கள் ஊற்றிருக்கோம். அதையும் நல்லா ஊற்றி நல்லா கலரி விடுங்க. செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. நல்லா கலரி விட்டோங்க அப்படின்னா நம்மளோட கேசரி ரெடி. கலரி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் அடுப்புலையே வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அது ரொம்ப கெட்டியாகாமல் ரொம்ப கொலன்னு ஆகாமல் கரெக்டான பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பிளேட்டில் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ வாங்க, நம்ம வீட்டில் குட்டி கெஸ்ட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஸ்பூன் கூட வேணான்ட்டு கையிலையே எடுத்து சாப்பிட்ருக்காங்க. சூப்பராக இருக்காம்மா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய கலர்ஃபுல் கேசரியும் ரெடி ஆயிருச்சு. அதை டெக்கரேஷன் பண்ணியும் வச்சாச்சு பிளேட்டில் போட்டு. இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்